ஹாய், நம்மளோட ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஒர்க் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணும், எனக்கும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா உங்களோட வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு இன்னும் ஏதாவது உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இன்னும் நான் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வருது. அதுக்கப்புறமா இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம காடு கிருஷ்ணாவோட ஒர்க் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோடு வர இடம், அதே போல் இந்த கிரீடம் வர இடம், இது எல்லாத்துக்குமே வந்து நான் நேற்று பண்ணோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் வந்து இதுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நேற்று பார்த்துருந்தீங்கன்னாவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னு. 2 வாஷ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா வாட்டரியாக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாஷ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் ரெட்டு கூட ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருப்போம். வாட்டரோடு நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா கிளாத் அப்படிங்கிறதுனால வெளியே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால அது மட்டும் பார்த்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 ஒர்க் வந்து நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம். என்னென்னா வந்து அந்த கீழே அது ஒயிட் வருது இல்லையா, அந்த முகத்துக்கு கீழே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒயிட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அவுட்லைன் வந்து ப்ளூவில் கொடுத்து அதை அப்படியே ஷேட் பண்ணி விடுவோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு நம்ம க்ரீன் கொடுத்துருப்போம். இந்த எல்லோ மேலே அப்படியே க்ரீன் கொடுத்து அதை வந்து ஷேட் பண்ணி விட்டுருப்போம். லிப்ஸுக்கு எப்பயும் போல் ரெட்டு, ஐஸ்க்கு அதே மாதிரி நேற்று பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ப்ரௌனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிளாக்கில் கொடுத்துருப்போம். நீங்கள் வீடியோ பாருங்கள், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. எனக்கு வந்து கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு வாய்ஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணது சரியாக ரெக்கார்ட் ஆகாதனால இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ் கிட்ட வீடியோ வருது. எனக்கு ஃபுல்லாக கொடுக்க முடியாது அப்படின்றதுனால நான் பேசிக்ஸ் மட்டும் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் டாட்டாக ஒயிட்டில் வச்சுருப்பேன். வீடியோவில் பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும். அது வந்து நம்ம ப்ரஷ்ஷோட அந்த பிரெசில்ஸ் ஹேர் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒயிட் பெயிண்டில் தொட்டு அது அப்படியே வந்து அதில் டச் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து அந்த டாட்டாக ஒயிட்டில் வச்சுருக்கிறது. இது போக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டாலும் ஓகே, இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிட்டு கேட்டாலும் ஓகே. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சில இடத்துல நான் அவுட்லைன் வந்து பிளாக்கில் கொடுக்காம மிஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சரி, இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் பக்கமாக போயிடுச்சு. அதையே வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் வந்து 10 மினிட்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் அங்கங்கே நான் பிளாக்கில் அவுட்லைன் வந்து போடாமல் விட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க.